ராமன் தமிழர்களின் அடையாளமாக இருந்தான். ராமாயண கதை தமிழ் மண்ணிலே இருந்தது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ராமன் இஷுவாகுன்னு சொல்றோம், அவனை சூரிய குலம்னு சொல்றோம். நம்மளுடைய சோழ மன்னர்கள் அந்த குலத்தில் இருந்துதான் வருகிறார்கள். தமிழர்கள் விழிக்க வேண்டிய இடம் இதுதான். நம்முடைய சிவபெருமான், நம்முடைய பெருமாள், நம்முடைய கொற்றவை, நம்முடைய முருகன் அவர்களுடைய ஏதோ ஒரு தெய்வங்களோடு கலந்து விட்டது என்பது ஆதாரமற்ற வாதம். இது ஒரு பேன் இந்தியா மூவியா எடுக்கலான்றதுக்காக நாட்டில் பிறந்தார், மத்தியில் வடிவமைக்கப்பட்டார், தெற்கிலே வணங்கினார்னு ஒரு பேன் இந்தியா மூவிக்காக இதை அவங்க செஞ்சிருந்தாலும் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது மேல கை வைக்க கூடாதுங்கிற. கைலாயம் முதல்ல இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இல்லை. நியாயப்படி படம் எடுத்தவன் பானின் நார்த்தன் போடக்கூடாது, பானின் திபெத் போடணும். நீ நியாயப்படி அப்படிதான் போட்டிருக்கணும். முருகன் பிறந்தது கைலாயம் தான். சிவபெருமானினுடைய 5 முகங்களோடு அதோ முகம் என்கிற 6வது முகமும் சேர்ந்து 6 தீப்பொறிகளிலே இருந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் என்பதை தமிழர்கள் நம்புகிறோம். எங்களுடைய திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் அதை சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த கைலாயம் இப்ப நீங்கள் காட்டுகிற பூலோக கைலாயமா? அங்க முருகன் பிறந்தாரு தான். அந்த கைலாயம் யாருக்கும் சொந்தம் இல்லை. அப்படி நியாயப்படி படம் எடுக்கிறவன் பானின் நாத்தன் போடக்கூடாது, பானின் அப்பரன் போடணும். இன்றைக்கு அறுபடை வீடுகள் வைத்து கன்னி தமிழால் தினம் தினம் அவனை பாடுகிற தமிழர்கள் உருவாக்கிய தெய்வத்தை ஷேப்டு இன் மிட்னு சொன்னா யாருக்கு சார் கோவம் வராது? எல்லோரும் முருகனை உரிமை கொண்டாடலாம். ஆனால் முருகன் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே மொழி தமிழ், ஒரே இனம் தமிழினம், ஒரே நாடு தமிழ்நாடு. இதுல இருந்து எந்த மாற்றமும் பண்ண முடியாது. முருகனே ஒத்துக்க மாட்டார். வரலாற்று ஆய்வு நீங்க பண்ணிட்டு எல்லாமே இலக்கிய சான்றோடு அந்த நூல்கள் இன்ன வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. முருகப்பெருமான் இப்படி இருந்தார் என்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, சாட்சியம் சொல்லிட்டீங்க. ஆனால் என்னன்னா, இதுக்கு வடக்குல இருந்த ராம வழிபாடு, அந்த ராம வழிபாடு மறைந்து அது முருகன் இருந்து பிறகு ராம வழிபாடு அதீதமாக பரவியதால் முருகன் ஒருவேளை இங்க வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையா? இருக்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ராமனை பற்றிய குறிப்புகள் உண்டு. ராமர் புலால் உண்றது அப்படிங்கிறது ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அதே மாதிரி முருகரும் வேட்டையாடி அது புலால் உண்றது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது முருகன் நேராக வேட்டையாடி புலால் உண்டான் என்பது செய்தி அல்ல. நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படி காட்டல. நான் அந்த இடத்துல கொஞ்சம் உங்களை நிறுத்தி ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கொடுக்க முயற்சி செய்யறேன். முருகன் எங்கேயும் நேராக வேட்டையாடி புலால் உண்டான் என்று நமக்கு சங்க இலக்கியங்கள செய்தி இல்லை. ஆனா ராமன் சாப்பிட்டாருன்னு வால்மீகியில் இருக்குது. இங்க நம்ம நல்லா கவனிக்கணும். முருகன் வேட்டையாடி உண்டாருன்னு நமக்கு செய்தி இல்லை. முருகனுக்கு பக்தர்கள் படைத்திருக்கிறார்கள்ங்கிறதான் செய்தி. இல்ல, அப்போ அவர் ஒரு வேடுவனாகத்தான் காட்டப்படுறது. நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படி இல்லை. அதான் நம்ம உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு சொன்ன தொல்காப்பியத்துல இருந்து முற்கால சங்க இலக்கியங்கள்ல இருந்து அப்ப பிற்கால இப்ப நம்ம வணங்குற முருகன் சொன்ன உடனே வணங்குறது எப்படின்னா, வள்ளி அவங்க ஒரு மலை ஜாதியினர் பெண், அது ஒரு குரத்தி பெண், தெய்வ யானை இந்திரனுடைய பொன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காட்டப்படுது. அதைத்தானே நம்ம இப்ப இருக்கிற நம்மள மாதிரி ஒரு எளிய மனிதர்கள் அப்பதான் வணங்குவோம், அப்படித்தானே அதை புரிஞ்சுக்குவோம். அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க புது ஒரு முருகரை திணிக்கிற மாதிரியான ஒரு இல்லைங்கிறதா நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க, நல்லா கவனிங்க. சங்க இலக்கியங்களிலே 2 கால இடைவெளியை பார்க்க முடியுதுன்னு சொல்றேன். அதாவது முற்கால சங்க இலக்கியங்களிலே முற்கால சங்க இலக்கியங்கள், சங்கம் மருவிய காலத்திலே வந்த சங்க இலக்கியங்கள் நம்ம 2ஆ பிரிச்சுக்கிட்டோம்னா, திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் இல்லாத மற்ற ஏனைய சங்க இலக்கியங்களில் முருகன் வள்ளியோடு மட்டும்தான் இருக்கிறான், யானை மீது வருகிறான், வேல் கொண்டிருக்கிறான், ஒரு தலை தான் இருக்கிறது, 2 கை தான் இருக்கிறது, அவன் மிக சாதாரண தெய்வமாக இருக்கிறான், வெறியாடல் நடத்தப்படுகிறது, மக்கள் மேல் இறங்கி ஆடுகிறான், அவனுக்கு ஆட்டு ரத்தத்திலே செந்நெல்லை வைத்து அவனுக்கு களம் அமைத்து அவனுக்கு உணவு கொடுக்கிறார்கள். இதெல்லாம் முற்சங்க இலக்கியங்கள் காட்டுகிற முருகன். பிற்சங்க இலக்கியமாகிய திருமுருகாற்றுப்படையிலும் பரிபாடலிலும் முருகன் 6 முகமும் 12 தோளும் 12 விழியும் தேவயானை வள்ளியோடு அந்தணர்கள் வேள்வியை ஏற்றுக்கொள்பவனாக இங்க பரிணமிக்கிறான். அப்போ சங்க காலங்களில் இங்கிருந்து இந்த முருகன் அப்படிங்கிற ஒரு பெரிய டைவர்ஷன் ஒண்ணு நடந்திருக்குதான். இது டைவர்ஷன் சொல்லலாம், வளர்ச்சின்னு சொல்லலாம், இல்ல மாறுபாடுன்னு சொல்லலாம். இதை செஞ்சது யாருங்கிறத அரசியல். இப்ப அதை நான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும். நான் எதுவுமே ஆதாரம் நடுநிலையோட பேசணும். இப்போ இல்லப்பா இவங்க வந்தாங்க, இவங்க தான் இதை மாத்திட்டாங்கன்னா, இவங்க வந்தாங்க மாத்தினாங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேணும். மாறி இருக்கிறது தெரியுது. சங்க இலக்கியங்கள்ல இங்கிருந்து முருகன் இங்க மாறி இருக்கிறார் என்பதை விட அவரை அந்தந்த மக்கள் வேறு வேறு விதமாக கையாள தொடங்கி இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அது எப்படி மாறியது, யாரால் மாறியது,
அப்படிங்கிற அந்த அந்த வாதத்துக்குள்ள போனோம்னா ஆதாரங்கள் சரியாக இல்லாம அதை நம்ம சொல்லக்கூடாது. நான் இன்னும் இப்படி ரொம்ப வெளிப்படையாவே நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப பெரிய சிக்கல் என்ன பாருங்க, என்ன சொல்றாங்க எல்லாரும்னா, நம்ம கிட்ட ஒரு முருகன் இருந்தார், வடமொழியிலே சுப்பிரமணியன் இருந்தார், நம்ம கிட்ட ஒரு ஸ்கந்தன் இருந்தார், கந்தன் இருந்தார், நம்ம கிட்ட வடமொழியிலே ஒரு ஸ்கந்தன் இருந்தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? முருகனை சுப்பிரமணியனோடு ஒன்று சேர்த்து விட்டார்கள், கந்தனை ஸ்கந்தனோடு ஒன்று சேர்த்து விட்டார்கள், மாயோனை பெருமாளோடு விஷ்ணுவோடு ஒன்று சேர்த்து விட்டார்கள், சிவபெருமானை சங்கரனோடு ஒன்று சேர்த்து விட்டார்கள்னா இந்த ஒன்று சேர்க்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அது எப்படி ஒரே நேரத்துல, நான் இப்ப கேட்கிற கேள்வி நியாயமான்னு பாருங்க, ஒரே நேரத்துல இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி எப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாயிருக்கும்? சங்கு சக்கரத்தோட மூன்று உலகத்தையும் அளந்தான்னு நம்ம சங்க இலக்கியங்கள்ல பெருமாளை சொல்றாங்க, நெடியோன்னு சொல்ற அதே மாயோன் அதே வடமொழியிலையும் 3 லோகத்தை அளந்தான், அதே சங்கு சக்கர பாணியா அதே மாதிரி பெருமாள்னும், இங்க பாம்பிர அணையன்ற மாதிரி இங்கே பாம்பிர அணையங்கிற மாதிரியும் ஒரே மாதிரியான உடல், ஒரே மாதிரியான அமைப்பு, ஒரே மாதிரியான தத்துவம், ஒரே மாதிரியான அருள்தன்மையோட எப்படி வெவ்வேறு டைமென்ஷன் 2 உருவாகி இது ஒன்னாக முடியும்? அப்போ ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நான் நம்புகிற ஒன்று இதுதான் உண்மையாகவும் இருக்க முடியும், அங்கு ஒன்றும் இங்கொன்றும் தோன்றி இது மெர்ஜாகலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அதே சமயம் அங்கிருந்து வந்து இங்கே நம்ம அதை எடுத்துக்கொண்டோமும் அல்ல. ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும், என்னன்னா இங்கிருந்து தான், தமிழ்நாட்டில் இருந்து தான் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவினுடைய சமய அடையாளங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்திய துணைக்கண்டத்துக்கே போயிருக்கிறது. நீ அப்படிதான் நம்ம அதுதான் நியாயமானது. ஓ ராமன் வால்மீகி ராமாயணம் எழுதுறார், வால்மீகி எழுதுனதுக்கு அப்புறம் தான் இங்க கம்பன் எழுதுறார். அப்ப கம்பன் வந்ததுக்கு அப்புறம் தான் ராமாயணம் வந்ததுன்னு சொன்னா அபத்தம். புறநானூர்ல ராமாயணம் இருக்குது, புறநானூர்ல இருக்கிற ராமாயண செய்தி, சீதையை தூக்கிட்டு போகும்போது சீதை அணிகலன்லாம் தூக்கி போடுறா, அதை கீழே இருக்க குரங்குகளாம் வாங்கி போட்டுக்குது, அதுங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல, கை வளையல் எப்படி போடுறது, செயின் எப்படி போடுறது, மாத்தி போட்டுக்குதுங்க. இதுக்கு ஒரு ஊமை சொல்றாரு, இந்த மன்னன் கொடுத்த கொடையை இந்த புலவர்கள் எப்படி போட்டுக்கொள்வது என்று தெரியாமல் அன்றைக்கு சீதை எறிந்த நகையெல்லாம் வானரங்கள் எப்படி போட்டுக்கொண்டதோ அப்படி போட்டுக்கொள்றேங்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, இது ராமாயண செய்தி. ஆனா இந்த ராமாயண கதை வால்மீகிலே இல்லை. இப்படி குரங்கங்க தூக்கி மாத்தி போட்டுக்கிச்சிங்கிற கதை வால்மீகிலே இல்லை. வால்மீகிலே இல்லாத கதை எப்படி புறநானூர்ல வந்தது என்றால், வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு முன்னாலேயே ராமன் தமிழர்களின் அடையாளமாக இருந்தான், ராமாயண கதை தமிழ் மண்ணிலே இருந்தது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ராமன் இசுவாகுன்னு சொல்றோம், அவனை சூரிய குலம்னு சொல்றோம். நம்மளுடைய சோழ மன்னர்கள் அந்த குலத்தில் இருந்துதான் வருகிறார்கள், தன்னை அடையாளமாக சொல்லுகிறார். ஏன் வால்மீகியிலேயே ராமனுடைய மூதாதையர்ல ஒருத்தர் சிபி யாரு? இங்கே புறாவுக்காக தன் சதையை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி. கண்ணகி பேசுறா, மனுநீதி சோழன் வரலாற்றையும் சிபி சக்கரவர்த்தியின் வரலாற்றையும் சிலப்பதிகாரத்தில் 2ஆம் நூற்றாண்டிலே கண்ணகி பேசியதைத்தான் வால்மீகி அங்கே அவனுடைய குலங்களிலே வந்த ஒரு மரபிலே வந்த ஒருவன் சொல்றாருன்னா, ராமாயணம் வடக்கிலே இருந்து தமிழ் வந்து திணிக்கப்படவில்லை, தமிழ் மண்ணிலே இருந்த ராமாயண கதைகள் தான், தமிழர்கள் அடையாளப்படுத்திய ராமன் தான் வடமொழியிலே கொண்டாடப்பட்டான். இதுக்கு வாங்க, இது ஒத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுத அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறதுக்காகவோ, நம்மளுத அவங்க அடையாளமாக்கிக்கிட்டாங்கன்றதுக்காகவோ, இல்ல நம்மளத அவங்களுதுன்னு அவங்க டாமினேட் பண்றாங்கன்றதுக்காகவோ அது எந்த இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? தமிழர்கள் விழிக்க வேண்டிய இடம் இதுதான். நம்முடைய சிவபெருமான், நம்முடைய பெருமாள், நம்முடைய கொற்றவை, நம்முடைய முருகன் அவர்களுடைய ஏதோ ஒரு தெய்வங்களோடு கலந்து விட்டது என்பது ஆதாரமற்ற வாதம். உண்மை என்னன்னா, நம்ம பெருமாளை அவர்கள் விஷ்ணுவாக வணங்குகிறார்கள், நம் சிவனை அவர்கள் சங்கரனாக வணங்குகிறார்கள், நம் கொற்றவையை அவர்கள் துர்க்கையாக வணங்குகிறார்கள், நம் முருகனை அவர்கள் சுப்பிரமணியனாக வணங்குகிறார்கள். நாம் வணங்கிய 10,000 தெய்வங்களை இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வழிபடுகிறது என்று பெருமைப்படுங்கள். அது நம்முடையது என்று உறக்க சொல்லுங்கள். அதுதான் நம்ம தமிழர்கள் செய்யணுமே ஒழிய, அவன் எழுதிட்டான் வால்மீகி எந்த இல்லை அது அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? அவன் சொல்லிட்டான்றதுக்காக முருகன் என்னது இல்லைன்னு சொன்னா எப்படி சரியா? அவங்க யார் சொல்றாங்கிறத பொறுத்துதான் அதற்கு பின் விளைவுகளை பயப்பட வேண்டியிருக்கு. அதை தான் நம்ம பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, முருகன் கைலாயத்தில் பிறந்தான்னு சொல்றதால என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, உண்மையிலே நான் இந்த ஒரு எளிய எனக்கு புரியாததுனால கேட்கிறேன். திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் தமிழ் இலக்கியங்கள், கடைச்சங்க இலக்கியங்கள் சொல்லிட்டேன், அதுல இந்த செய்தி வருதுன்னு சொல்லிட்டேன். சுனையிலே தாமரை மேலே பிறந்தான்னு சொல்லிட்டாங்க. இப்ப உங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? கைலாயத்தில் பிறந்தாருன்றது தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம். இத்தனை நாள் திருவிளையாடல் புராணத்துல பனிமலை செட்டுக்குள்ள நடுவில் நின்று சிவபெருமான் பேசும்போது உங்களுக்கு வராத கோபம், சரஸ்வதி சபதத்துல பனிமலை நடுவில் உட்காந்துட்டு சிவபெருமான் பார்வதி எல்லாம் வரும்போது உங்களுக்கு வராத கோபம் திடீர்னு இப்ப வருது. ஏன்னா உங்களுக்கு கைலாயத்தில் பிறந்தாருங்கிற பிரச்சனை இல்ல, பார்ன் இன் நார்த்ங்கிற வார்த்தை பிரச்சனை நமக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அது சான்ஸ்கிரிட்டோட சேர்த்து சொல்ல வரேன், மொழி கலப்பு செய்யும் போது இங்க வந்து நம்ம எப்படி வாதம் பண்ணிட்டோம்னா, இப்ப எப்படி செய்யறோம் நம்ம வாதம் பண்ணும்போதுன்னா, கைலாயம் அவங்களுது,
கைலாயம் அவங்களது வடக்குல இருக்குது, அங்கெல்லாம் ஏன் முருகன் பிறந்திருக்க மாட்டான். நான் என்ன கேட்கிறேன், முருகன் கைலாயத்துல பிறந்தான்னு நம்ம திருமுருகாட்டுப்படி சொல்லுது, பரிபாடல் சொல்லுது. பின்னாடி வந்து சொல்றதுதான், முன்னாடி அப்படி ஒரு கதை நம்ம கிட்ட இல்லதான், முற்கால சங்க இலக்கியங்கள் இல்லதான், பின்னாடி சொல்லுது. ஆமா கைலாயத்துல தான் பிறந்ததுன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஏன்னா கைலாயமே அவங்களதுன்னு இப்பதான்ப்பா. சரி, இன்னைக்கு கைலாயம் நம்மள்தா? திபெத்துக்கிட்ட இருக்கு. கைலாயம் முதல்ல இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இல்லை. நியாயப்படி படம் எடுத்தவன் பானின் நார்த்துன்னு போடக்கூடாது, பானின் திபெத்துன்னு போடணும். நீ நியாயப்படி அப்படிதான் போட்டிருக்கணும். நான் என்ன சொல்றேன், கைலாயம் அங்க இருக்குன்னா அது நம்மளது இல்லைன்னு ஆயிடுமா? வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு சொல்லியிருக்கான் சங்க இலக்கியத்துல. அவன் எல்லாம் இமயம் வரைக்கும் இருந்தது. இப்பயும் சோழ கணவாயின்னு ஒரு பகுதி இருக்குது சீன தேசத்துக்குள்ள போக, சோழர்கள் உருவாக்கிய கணவாயின்னு. சேரன் செங்குட்டுவன் வில்கொடியை பொறித்து கல்லெடுத்து கொண்டு வந்து கனகவிசையின் தலையிலே ஏற்றி கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்திருக்கிறான். இமயம் நம்முடைய இமய வரம்பன்னே ஒரு மன்னன் இருந்தான். இமய வரம்பன் என்ன அந்த அர்த்தம் என்ன? வரம்புனா எல்லை, இமய வரம்பன்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லை வரைக்கும். அப்ப நம் எல்லையாக இருக்கிற இமயமலையிலே முருகன் பிறந்தான்னு சொல்லு. ஏன் இமயமலை எண்ணுதில்லைன்னு சொல்ற? கைலாயமே எங்களுடையா, எங்க அம்மா அங்கதான் பிறந்தாருன்னு சொல்லு, என்ன பிரச்சனை? இப்ப பாருங்க என்ன ஆகுது, நம்ம வாயிலேயே கைலாயம் எங்களுது இல்ல அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, முருகனுடைய தந்தை சிவனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி நம்ம போக கூடாதுங்க. நம்ம சங்க இலக்கியங்கள்ல பாருங்களேன், ஆலமர் செல்வன் மகன், பழையோள் குழவி, கொற்றவை மைந்தன், உமையொரு பாகத்து மகன், உமை மைந்தன், இதெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்கள். நீங்க ஏதோ ஒண்ணு எதிர்க்கிறங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு நம்ம மாத்திரக்கூடாது. முருகன் சிவபெருமானுக்கும் கொற்றவைக்கும் பிறந்தான் என்பது நம்முடைய சங்க இலக்கியங்களே சொல்கிற செய்தி. அவர்கள் உருவாக்கிய புராணங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக நாம் உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்பை உடைப்பது என்பது முட்டாள்தனம் இல்லையா? அது முட்டாள்தனம் இல்லையா? அவன் சொன்னான்றதுக்காக சார், இப்ப உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு, உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காரு, அவன் உங்க அம்மா அப்பா மாதிரியே ஒண்ணு வச்சு இதுதான் உங்க அம்மா அப்பான்னு சொன்னான்றதுக்காக எனக்கு இவங்க எங்க அம்மா அப்பாவே இல்லைன்னு நீ சொல்லிட முடியுமா? அந்த இடத்துல எது என் அம்மா அப்பான்றதை உறுதிப்படுத்துற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன ஒரு இது வந்துருச்சு பாருங்க, அங்கிருந்து வந்தாலே அது நம்மளது இல்லை, அங்கிருந்து ஒருத்தன் சொன்னாலே அது நம்மளது இல்லைன்னு. நான் இன்னும் அவங்ககிட்டே ஒண்ணு சொல்றேன், முருகன் பிறந்தது கைலாயம் தான். சிவபெருமானினுடைய 5 முகங்களோடு அதோ முகம் என்கிற 6வது முகமும் சேர்ந்து 6 தீப்பொறிகளிலே இருந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் என்பதை தமிழர்கள் நம்புகிறோம். எங்களுடைய திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் அதை சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த கைலாயம் இப்ப நீங்கள் காட்டுகிற பூலோக கைலாயமா? பூலோக கைலாயமா? ஆன்மீக ரீதியாக இது கைலாயமே இல்லை, இறைவன் உரைகின்ற கைலாயம். இப்போ நமக்கு ஸ்ரீரங்கத்துல மார்கழி மாசம் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க, வாசல் திறக்குது, அதுக்கு பேரு அதுதான் பரமபதமா? அதுதான் உண்மையான பரமபதமா? உண்மையான பரமபதம் இருக்குது, விஷ்ணு இருக்கிற பார்க்கடல் பரமபதம் உண்மையிலே ஒண்ணு இருக்குது. ஆனா இது அது அல்ல, இது என்னது, அது மாதிரி இதுன்னு பாவனை. உண்மையான கைலாயம்னு ஒண்ணு இருக்குது, அது இது அல்ல, பூமிக்குள்ள இருக்கிற கைலாயம் இல்ல அது. அது திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம்னு சொல்றாரு. அது வான் பற்றி இருக்கிற கைலாயம். அது இதுதான் கங்கையா? எங்கிருந்து வந்தது கங்கை? பகீரதன் தவம் செய்ய ஆகாயத்தில இருந்து கங்கை விழுந்தது, சிவபெருமான் சடாமுடியில் தடுத்து பூமிக்கு தருகிறான். இதுதான் கங்கையா? அப்ப அந்த கங்கை இதுதான் கைலாயம்னா அப்ப அந்த கைலாயம் சிவபெருமான் உருவாக்கிய முருகப்பெருமான் அவதாரம் செய்தது கைலாயம் தான். அது நீங்க மண்ணிலே இருக்கிற இந்த கைலாயம் அல்ல, இது பூலோக கைலாயம். நம்ம இங்க இருந்து கும்பிட்டுக்கணும். இது எப்படி ஸ்ரீரங்கத்தை பரமபதத்தை பார்த்து பரமபதம்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கைலாயத்தை பார்த்து அந்த கைலாயம் நினைச்சு கும்பிடணும். இது பூலோக கைலாயம். உண்மையான கைலாயம் ஒண்ணு இருக்குது, அங்க முருகன் பிறந்தாருதான். அந்த கைலாயம் யாருக்கும் சொந்தம் இல்லை. அப்படி நியாயப்படி படம் எடுக்கிறவன் பானின் நாத்துன்னு போடக்கூடாது, பானின் அப்பர்ன்னு போடணும். அதானே சார் நியாயம். இப்ப தமிழர்களுடைய கோபத்துக்கு என்ன காரணம்னு பாருங்க, பானின் நாத்துன்னு போடுற ஷேப்டின் மிட்டு. எந்த மிட்டு ஷேப் பண்ணிச்சு அவரை? எந்த மிட்டுங்க? மத்திய பிரதேஷ் ஷேப் பண்ணிச்சா? மகாராஷ்டிரா ஷேப் பண்ணிச்சா? ஒடிசா ஷேப் பண்ணிச்சா? யார் ஷேப் பண்ணுது சார்? தொல்காப்பியத்தில் சேயோனாக அறிமுகப்படுத்தி முற்கால சங்க இலக்கியங்களில் போர் வீரனாக காட்டி பிற்கால சங்க இலக்கியங்களிலே அவனை ஒரு அற்புதமான பெருந்தெய்வமாக்கி கொண்டு வந்து இன்றைக்கு அறுபடை வீடுகள் வைத்து கன்னி தமிழால் தினம் தினம் அவனை பாடுகிற தமிழர்கள் உருவாக்கிய தெய்வத்தை ஷேப்டின் மிட்டுன்னு சொன்னா யாருக்கு சார் கோவம் வராது? சார் இப்போ ஒன்று சொல்றேன், சமயத்துல ஆன்மீகத்துல 3 விஷயங்கள் இருக்கு சார். ட்ரூத், பிலீஃப், சென்டிமெண்ட். இந்த 3 விஷயங்கள் இருக்கு சார். ட்ரூத்தை விட்டுருங்க, ஏன்னா சமயத்துல எதுவுமே உண்மைன்னு சொல்ல முடியாது. முருகப்பெருமான் பிறந்தாருன்னு வடமொழியில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமும் ஒரே மாதிரி சொல்லுதா? ஒன்று, சிவபெருமானும் பார்வதியும் பல்லாண்டுகள் ஊடலில் இருந்தபோது வந்த விந்துவை இந்திரன் வாங்கி ரிஷிபத்தினிடம் கொடுத்தாருன்னு சொல்லுது. இன்னொன்று, இவங்க 2 பேரும் சேரவே இல்லை, சிவபெருமானே தனித்து நின்ற 6 பொறிகளிலே கொடுத்தாருன்னு சொல்லுது. இன்னொன்று, அக்னி பகவானுக்குத்தான் முருகன் பிறந்தாருன்னு ஒரு புராணம் சொல்லுது. நீங்களே ஒருத்தருக்கு 1000 கதை எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்ப அதை எப்படி சார் நம்ம ஏத்துக்க முடியும்?
இப்ப 1000 கதைகள் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம எதை எடுத்துக்கிறோம், நம்ம கிட்ட என்ன கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எதை நம்புறோங்கிறத அந்த நிலையில இருந்து பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ மிட் இன் ஷேப்னு சொல்றேன். அப்ப நாங்க உருவாக்குனது அப்ப என்ன அர்த்தம்? நாங்க தானே வடிவமைத்து கொடுத்திருக்கிறோம். முருகப்பெருமான் இப்ப பாருங்க 3 இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ட்ரூத், பிலீஃப், சென்டிமெண்ட். ட்ரூத்னு போனீங்கன்னா நீங்க சமயத்துல எதையுமே ட்ரூத்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க அந்த முருகன் பிறந்த குமார பருவத்தை ஏத்துப்பீங்களா, மகாபாரதத்துல சொன்ன முருகரை ஏத்துப்பீங்களா, ஸ்கந்த புராணத்துல சொன்ன முருக கதை ஏத்துப்பீங்களா, எந்த முருகன் பிறந்ததை நீங்க முதல்ல ஏத்துப்பீங்க? இப்ப வடமொழியில ஒவ்வொரு கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே மாதிரி சொல்லப்படலை ஒவ்வொரு இதுலயும். அதை எதை நம்ம ஏத்துக்க முடியும்? இப்ப நம்மளும் ஒண்ணு சொல்றோம், பிற்கால சங்க இலக்கியம் ஒரு முருகனை காட்டியிருக்கு, முற்கால சங்க இலக்கியம் ஒரு முருகனை காட்டியிருக்கு, தொல்காப்பியம் ஒரு முருகனை காட்டியிருக்குது. அப்போ எல்லா இடங்கள்லயும் மாறுபாடுகள் நடக்க தான் செய்யும். ட்ரூத்துங்கிறது ஒன்று சமயத்தில் இல்லை, 2 தான் சமயத்தில் இருக்குது. பிலீஃப், சென்டிமெண்ட். முருகன் தமிழ் கடவுள் என்பது தமிழர்களினுடைய பிலீஃப், முருகன் தமிழ் கடவுள் என்பது தமிழர்களுடைய சென்டிமெண்ட். இந்த பிலீஃப் மேலேயும் சென்டிமெண்ட் மேலேயும் கை வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்க சார். இப்ப அதை தானே அவங்க பண்ணிருக்காங்க, அதுதான் நம்ம கோவப்படுறோம். ஆனா அந்த கோவம் எப்படி இருக்கணும்னா, முருகன் கைலாயத்திலே பிறக்கல, சிவபெருமான் அப்பனே இல்ல, முருகனுக்கு ஆறுமுகமே இல்ல, இந்த மாதிரி பண்ணோம்னா இல்ல, அது ஒரு எளிய மக்களுடைய கோபத்தோடைய வர்ற இதுதான், வெளிப்பாடு தான். நம்மளுடைய மரபு உடைக்க கூடாதுங்க சார். நம்ம மரபு சரி, நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார். முருகன் ஆரிய கடவுளா இல்ல திராவிட கடவுளா, அத சொல்லுங்க சார். முருகன் மட்டுமல்ல, இந்த மண்ணில் எல்லா தெய்வங்களும் எல்லோரும் வழிபடுவதற்கு உரிமை இருக்கிற ஒண்ணுதான். இப்போ மலேசியா போனீங்கன்னா தைப்பூசத்துக்கு சீன வேட்டி கட்டிட்டு காவடி தூக்குறான். நீங்க போய் மலேசியா தைப்பூசம் பாருங்க, சீன நாட்டை சேர்ந்த பெண்கள் தலையில பால் குடம் வச்சு படியறதை நீங்க பார்க்கலாம். நீங்க அவங்கள பிடிச்சி, நீ சீனர் தானே, நீ ஏன் எங்க தமிழ் கடவுளை கும்பிடுறேன்னு நம்ம கேட்க முடியாது. ஒரு தெய்வத்தை யார் வேண்டுமானாலும் நம்பி அந்த தெய்வத்தை வழிபடலாம். ஆனா இப்ப எங்க கேள்வி வருது பாருங்க, ஆரிய கடவுளா தமிழ் கடவுளானா? முருகன் ஆரியர்களாலும் வணங்கக்கூடிய கடவுள், தமிழர்களாலும் வணங்கக்கூடிய கடவுள். ஆனா அவன் யாருன்னு நீங்க கேள்வி கேட்கும்போது நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், மணிவாசகர் தான் பதில் சொல்லுவேன். முருகனை விடவும் இந்த மண்ணிலே மிகப்பெரிய பரவி இருந்த தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை நம்ம இங்க மட்டும் கும்பிடல, கேதார்நாத், பத்ரிநாத்ல இருந்து வடமாநிலம் முழுக்க சிவபெருமானை வழிபடுகிறார்கள். சிந்து சமவெளியிலே பசுபதியாக சிவபெருமான் கிடைக்கிறார். ஆப்கானிஸ்தான்ல சிவலிங்கம் கிடைக்குது. கம்போடியாவில் சிவபெருமானுக்கான சிலைகள் சிவபெருமானை இந்தியா மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட உலகத்தின் பெரும் பகுதிகள் சிவபெருமானை வழிபட்டதற்கான சாட்சி இருக்கிறது. சிவபெருமானை வழிபடுகிறார்கள். இப்ப சிவபெருமான் தமிழ் கடவுளா உலக கடவுளா? சிவபெருமான் தமிழ் கடவுளா ஆரிய கடவுளா என்று கேட்டால் மணிவாசக பெருமான் நமக்கு பதில் சொல்கிறார், தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அவன் எல்லா நாட்டவருக்கும் இறைவன், ஆனால் அவன் தென்னாடுடைய சிவன். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். முருகனுக்கும் இது பொருந்தும். சிவபெருமான் எல்லா நாட்டவரும் வணங்கக்கூடிய தெய்வம் தான், எல்லா நாட்டவருக்கும் உரிமையுடைய தெய்வம் தான். ஆனா அவனுக்கு உரிமையுடையது தமிழ்நாடு. முருகப்பெருமான் ஆரியர்களாலும் வழிபடக்கூடிய தெய்வம் தான், ஏன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலும் வழிபடக்கூடிய தெய்வம். முருகனை எல்லோரும் உரிமை கொண்டாடலாம், எல்லோரும் முருகனை உரிமை கொண்டாடலாம். ஆனால் முருகன் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே மொழி தமிழ், ஒரே இனம் தமிழினம், ஒரே நாடு தமிழ்நாடு. இதுல இருந்து எந்த மாற்றமும் பண்ண முடியாது. முருகனே ஒத்துக்க மாட்டார். இது நீங்க பண்ணி இந்த புரிதல் நமக்கு வேணும். அப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்க எடுப்பதன் நோக்கம் வேறையா இருக்கலாம். இது ஒரு பேன் இந்தியா மூவியா எடுக்கலான்றதுக்காக நார்த்தில் பிறந்தார், மத்தியில் வடிவமைக்கப்பட்டார், தெற்கிலே வணங்கினார்னு ஒரு பேன் இந்தியா மூவிக்காக இதை அவங்க செஞ்சிருந்தாலும் சென்டிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மேல கை வைக்க கூடாதுங்கிற. காளி எல்லாருக்கும் தெய்வம் தான். அதுக்காக நீங்க போய் கல்கட்டால போயிட்டு காளியை நீங்க உங்களுதுன்னு சொல்லாதீங்கன்னா சும்மா விடுவானா? நீங்க ஒடிசா போயிட்டு பூரி ஜெகநாதர் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எங்க எல்லாருக்கும் தான் சொந்தம்னா அவன் அமைதியா இருந்துருவானா? நீங்க மகாராஷ்டிரா போயிட்டு கணபதி உங்களுக்கு கடவுள் கிடையாது, எல்லாருக்குமான கடவுள் தானா அவன் சும்மா இருப்பானா? அந்தந்த மண் ஒவ்வொரு தெய்வத்தை தனது என்று உணர்வுபூர்வமாக உள்ள வைத்திருக்கும் போது அதுதான் தமிழர்களுக்கு இந்த முருகப்பெருமான். அப்ப அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிற விஷயத்துக்குள்ள கை வைக்க கூடாது. அது உணர்வுபூர்வமா இருக்கிற விஷயம். இப்ப இதை கை வச்சு என்ன ஆக போகுது? திரைப்படத்தை பொறுத்த அளவுக்கு எளிய மக்களுக்கு உடனே போய் அவங்கள சேர்றது திரைப்படம். அந்த திரைப்படத்தை வேறு சிலர் கையில் எடுத்துக்கொண்டு இதுக்கு முந்தைய ராஜமௌலி படத்தில் RR படத்திலேயே கூட ராமர் பைக் ஓட்டிட்டு போய் ஏழைகள் எல்லாம் காப்பாத்தினார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை ஒரு அடையாளத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. அது ஒரு தவறான ஒரு போக்கு. அதை அதை செய்திருக்க கூடாது, ஆனா அவங்க செய்திருக்காங்க. அதே போல இங்க இருக்க முருகனையும் இந்த படத்துல அவங்க வச்சிருவாங்களோ
அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து எல்லாருக்கும் பரவி நியாயமானதுதான் சார், நியாயமானதுதான். அதுக்கான இந்த எதிர்ப்பு சரியானதுதான். நான் அதான் தவறுனே சொல்லலை. இந்த எதிர்ப்பு சரியானது. ஆனா எதிர்க்கும் விதம் கவனமாக எதிர்க்கணும்னு சொல்றேன். இது எதிர்க்க வேண்டிய ஒன்று. நம்மளுடைய உணர்வுகள், சென்டிமெண்ட், நம்ம பிலீஃப் மேல ஒரு 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 சின்ன முரண் வரும்போது அது ட்ரூத்தோ இல்லையோ, ரெண்டாவது ஒரு பிலீஃப் சென்டிமெண்ட் அது மேல ஒரு கல் எறியும் போது கோபப்பட வேண்டியது நம்முடைய கடமை, தமிழர்களுடைய உரிமை. ஆனால் அந்த கோபம் அவன் ஒண்ணு தப்பா சொல்றான்னு நீங்க தப்பா ஒண்ண முன் வச்சிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா முருகனுக்கு என்று மிக நீண்ட வரலாறு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு வேறு ஒரு ஒன்ன தவறுன்னு சொல்ல வந்து இன்னொரு தவறை கொண்டு வந்து காட்டக்கூடாது. முருகனுக்கு என்று ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. முருகனுக்கு என்று மிக நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. முருகனுக்கு என்று மிக நீண்ட ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. இதை வந்து நம்ம ஏத்துக்கணும் சார். நம்ம இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கும். அமைதியா சொல்லாம நம்ம மண்ணில் அப்படிதான் இருக்கு. சிவபெருமானை கோயிலுக்குள்ளே வேத மந்திரங்கள் முழங்க அவருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபடக்கூடிய ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் கிராமங்கள்ல பெரியாண்டவர் சுடலை மாடனும் சிவபெருமானுக்கு பன்றியை வெட்டி பலி கொடுக்கிற இன்னும் இருக்கதான் செய்யுது. இது நம்மளுடைய சமூகத்தினுடைய இருநிலைப்பட்ட பேலன்ஸ். இது ரெண்டுமே இருக்கதான் செய்யும். ஆனா உங்களுக்கு வரலாறே பெரிய சிவபுராணத்தை வரலாறே பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்றானுங்கிறத நடந்த இடம் வந்து மதுரையாகத்தான் வந்து குறிப்பிடப்படுது. மணிவாசகரே என்ன சொல்றாரு, பாண்டிப்பிரானுங்கிறாரு சிவபெருமான. இப்ப நம்மளாவது தமிழ் கடவுள் முருகன் சுருக்குறோங்கிறார், அவர் பாண்டிப்பிரானுங்கிறார். சிவபெருமான மதுரைக்குரியவர்னு சுருக்கிறாரு. அது சுருக்கிறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது சார், அவர் அடையாளப்படுத்துறார். முருகன் சிவபெருமான் தமிழ்நாட்டுக்குரியவன், தென்னாட்டுக்குரியவன். தென்னாட்டுல அவன் யாரு? பாண்டிப்பிரான். மணிவாசகர் அறிமுகப்படுத்துற போது இது உரிமை. இந்த உரிமையில சொல்லக்கூடிய, ஏன்னா சார் தெய்வம் என்பது என்ன சார், நம்மள மாதிரி என்ன ரெசிடென்ஷியல் அட்ரஸோடு இருக்கிற ஒரு விஷயம், அது பரம்பொருள் சார். அது அந்த பரம்பொருளை என்னதுன்னு உரிமை கொண்டாட எல்லாருக்குமே உரிமை இருக்குதான் சார். ஆனா பன்னெடுங்காலமாக ஒரு இனத்தால் அடையாளப்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இருக்கிற ஒரு தெய்வத்தை போயிட்டு சடார்னு, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, தமிழ் கடவுள்னு சொல்லாதீங்கன்னா சொல்றதுக்கு நீங்க யாரு? அது உங்களுக்கு உரிமை கிடையாது. அவன் எங்க கடவுளா இல்லையாங்கிறத சொல்ல வேண்டிய உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. நாங்க சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு காவடி எடுத்தது நாங்கள், திருப்புகழ் பாடியது நாங்கள், அவனை 6 படை வீடு வைத்து அவனை வழிபடுவது நாங்கள், அவனை யானை மீதும் மயிலின் மீதும் ஏற்றி அழகு பார்ப்பது நாங்கள், அவனுக்கு வேல் கொடுக்குறான் எங்க அன்னை, அதை வாங்கி அவன் சூரசம்ஹாரம் செய்யறான் எங்க திருச்செந்தூர்ல. எங்க தெய்வம் சார் அவன், அவனை நாங்க தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா அதே மாதிரி தமிழர்களும் நீங்க ஏன் முருகனை வழிபடுறீங்கன்னு மற்றவங்களையும் கேட்கக்கூடாது. இந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு இடத்துக்கு வருவோம் நம்ம. இப்போ இந்த போகர் அவர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வந்து நவபாஷாணத்தில் முருகனை செய்வதற்கு என்ன காரணம்? அவர் செய்த நவபாஷாணம் சிலை 2 சிலை செய்திருக்கிறதா சொல்லப்படுது. அதை பற்றின ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதாவது நம்ம அறுபடை வீடுகள்லேயே பழனி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் சித்தரால் வழிபடப்பட்ட ஒரு தலம். அதுலயும் குறிப்பா போகர் வந்து முருகனுக்கு ஒரு சிலை செய்கிறார். அந்த சிலையினுடைய ஒரு அற்புதம் என்னன்னா, அது நவபாஷாண சிலை என்று சொல்லுகிறோம். நவபாஷாணம் என்றால் 9 விஷங்களால் ஆனது அப்படின்னு அர்த்தம். பாஷாணம்னா விஷம்னு அர்த்தம். நம்ம எலி பாஷாணம்னு சொல்றோம். அப்படின்னா எலி மருந்துனா மருந்து இல்ல, எறும்பு மருந்து, எலி மருந்துனா மருந்து இல்ல, விஷம்னு அர்த்தம். பாஷாணம்னா விஷம், நவபாஷாணம்னா 9 விஷங்கள்னு அர்த்தம். போகர் என்ன செய்யறாருன்னா 9 விஷங்களை ஒன்றாக சேர்த்து அதை ரேஷியோவை ஒவ்வொரு மாதிரி வச்சு சேர்த்தும் போது அது அமுதமாயிடுது. 9 விஷயங்களை நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா சரியான கலவை. இன்னைக்கு மருத்துவ முறையில் இருக்குது தெரியுங்களே, பல நம்ம சொல்லக்கூடிய அந்த பயோ பார்மசூட்டிகல்ஸ் சொல்றோம். சில நேரங்களில் நம்ம பாம்புடைய விஷயத்துல இருந்தே அதுக்கான மருந்தை தயாரிக்கிறோம். அந்த மாதிரி போகர் என்ன செய்யறாரு, 9 விஷங்களை பாஷாணங்களை ஒன்று சேர்த்து அது ஒன்னொன்னு ஒரு அளவுல சேர்த்திருக்கிறார். ரேஷியோன்னு சொல்றோம். சேர்த்த உடனே அது மொத்த கலவை என்ன ஆயிடுச்சுன்னா அமுதம் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நீங்க அந்த 9 பாஷாணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னன்றது 9 தெரியும். ஆனா அது என்னென்ன அளவுல சேர்க்கணுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு அளவு தப்பா சேர்த்தீங்கன்னா கூட அது 9 விஷம் தான். 9 விஷம். போகர் செய்தது அது சிலை அல்ல, அது தமிழர்களின் அறிவியல் மருத்துவத்தின் ஆகச்சிறந்த பிரம்மாண்டம். அதான் பழனி முருகன். அவர் முருகன்கிற சிலை மட்டும் இல்ல, தமிழர்களுடைய மருத்துவ அறிவின் மகத்தான உன்னதமான சாட்சி பழனியில் இருக்கிற அந்த முருகன். அந்த சிலைக்கு அந்த மதிப்பு. அவர் 2 செஞ்சாரு, ஒன்னு இங்க இருக்கு இன்னொன்னு அங்க இருக்கலாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிற வழக்கம். நான் எப்பவுமே நீங்க பேசின இந்த நெடும் என்னுடைய பேச்சுல
ஆதாரமும் மேற்கோளும் இல்லாமல் நான் ஒன்று பேச மாட்டேன். ஏன்னா யூகங்களை முன் வச்சு நான் எப்பவும் பேச மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஆமான்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு மறுக்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரங்கள் வேணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போகர் 2 செய்தார், அதில் 1 வைத்தார் 1 மறைத்தாருங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போகருடைய எந்த இலக்கியங்கள்லையும் அதுக்கு சான்று இருக்கிற மாதிரி தெரில. 2 செய்திருக்கலாம் என்பது யூகம் தான். ஆனால் செய்ததில் 1 அங்கே இருக்குது. அதை பத்திரமா காப்பாற்ற வேண்டிய பொறுப்புலையாவது இருக்கு. ஏன்னா அதை பாதி சுரண்டிட்டாங்கிறது தெரியும். அது பத்திரமா இருக்கிறதையாவது காப்பாற்ற வேண்டியது. நீங்க சொன்னீங்கல்ல, அது அதுக்கு அடுத்ததான் அதான் கேட்க இருந்தேன். ஏன்னா பழனி முருகன் சொன்னோன்னா அவரை சுரண்டிட்டாங்கிற ஒரு இது வந்து பலகாலமா இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன செய்ய முடியும் சார்? அது மருந்து தானே சார். இப்போ இங்க கூட நம்ம ஒரு 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 தலத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த சிலை வந்து நவபாஷாணத்தால் செய்த ஒரு சிவலிங்கம். அது எதற்காக ஒரு சித்தர் செஞ்சிருக்காரு. 18 சித்தர்கள் இல்லாத ஒரு சும்மா ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து யாரோ ஒரு அதை செஞ்சிருக்கிறாரு. அது எதுக்காக செஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஊர்ல தொடர்ந்து ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோயில் நிறைய பேர் இறந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த நவபாஷாண சிலையை செஞ்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக பாலை எல்லாருக்கும் டெய்லி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. அந்த பாஷாணத்தின் மேனியில பட்டு வந்த அந்த பால்ல வந்த மருந்து தன்மை அந்த ஊர்ல இருக்கிற அந்த நோயை வந்து முழுவதுமாக குணம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அவருக்கு மருந்தீஸ்வரர்னே பேருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இந்த சிலையும் இப்ப ஏன் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா, அது மருத்துவத்தன்மை இருக்குது. அந்த மருத்துவத்தன்மை நமக்கு கிடைக்கணுங்கிற பேராசை ஒண்ணு புரியல. அந்த மருத்துவத்தன்மை நீங்க சுரண்டி எடுத்து திங்கிறத விட அந்த முருகன் முன்னாடி கைகூப்பி நின்று கேட்டீங்கன்னா அவன் சரி பண்ணிட்டு போயிட போறான். நமக்கு அவன் முருகன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அது செஞ்ச அந்த பாஷாணத்து மேல அந்த மருந்து மேல நம்பிக்கை வச்சுமே ஒழிய முருகன் மேல நம்ம அந்த நம்பிக்கை இல்லாத காரணம் தான் அதை சுரண்டுறதும் அது திருடுறதும் இதெல்லாம் இந்த அநியாயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்க. போகர் எழுதின நூல்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? போகருடைய இது மட்டும் இல்லை சார், பெருவாரியான சித்தருடைய நூல்கள் எல்லாமே மருத்துவ நூல்கள் தான் சார். போகர் 3000, போகர் திரட்டு, இந்த நூல்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே மருத்துவ நூல்கள் தான் சார். அதிகபட்சம் நமக்கு வந்து மற்ற நீங்க நவபாஷாணம் செய்யற நுட்பமோ அல்லது காயகல்பம் செய்யக்கூடிய நுட்பமோ விஷயங்கள் எதுவும் பொன் செய்கிற அந்த நுட்பமோ ஏமசித்தின்னு சொல்லுவாங்க, பொன் செய்தல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் சொல்லப்பட்டதில்லை. சித்தர்களுடைய சுவடிகள் எல்லாமே பெருவாரியா 90% வந்து மருத்துவ தகவல்களை சொல்றது தான். நமக்கு என்ன பெரிய வருத்தம்னா அதுல பாதி கூட நம்ம இன்னும் சுவடிகள்ல இருந்து மீட்டு நூலாக்கி அதை படிச்சு அதை மருந்தாக்கி நம்ம இன்னும் அதை பண்ணலை. அதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நம்மகிட்ட அந்த அவ்வளோ சுவடிகள் இருக்கு, அதில் எதையுமே நம்ம இன்னும் நூலாக்கலை பெருசாக, அதை நம்ம முறைப்படுத்தலை. அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு அதை மருந்துகள் எல்லாம் உருவாக்கி அதை தன்மைகளை சரி செஞ்சு மார்க்கெட்டில் அந்த மருந்துகளை விடுற அளவுக்கு இன்னும் நம்ம அந்த சுவடிகளை வந்து நம்ம இன்னும் உள்வாங்கலை. பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தாம்பரம் சித்த மருத்துவம் அரசு சில சுவடிகள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அலோபதி வளர அளவுக்கு இன்னும் சித்த மருத்துவம் வளரல சார். இப்போ ஃபைனலாக சொல்லுங்கள் சார், உங்களுடைய பார்வையில் இந்த முருகனை பற்றிய தெலுங்குல வர்ற திரைப்படமாக இருந்தாலும் சரி, தமிழ்ல வர திரைப்படமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு சினிமாங்கிறது தான் வரலாறுன்னு ஆயிடுச்சு. சினிமா தான் ஒரு மிகப்பெரிய உண்மை தன்மைங்கிற நம்பக்கூடிய ஒரு தலைமுறை நோக்கி இன்னைக்கு இந்த சமூகம் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு 5000-6000 ஆண்டுகால முருகனின் நம்பிக்கையின் மீது வைக்கக்கூடிய ஒரு பெரிய அடி. அதை தெலுங்கிலே படம் எடுப்பவர்களும் முருகனை தவறாக காட்டுவதோ, தமிழில் படம் எடுப்பவர்களும் முருகனை தவறாக காட்டுவதோ இல்லாமல் உள்ளபடி முருகப்பெருமான் தமிழ் மக்களால் எப்படி அவர்கள் மனங்களில் நிறைந்திருக்கிறானோ அதே போல காட்ட முடிந்தால் காட்டுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எது இல்லையோ அதை தான் காட்டணும். எது பிரசித்தமா இல்லையோ அதை பத்தி பேசலாம். எது போய் சேரணுமோ அதை காட்டலாம். முருகன் ஏற்கனவே தமிழர்கள் மனங்கள்ல இன்னும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடிட்டு இருக்கிற தெய்வமா இருக்கான். நீங்க அவனை ஒன்றும் நீங்க இப்படியெல்லாம் காட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா எங்களுக்கு முருகனை காட்டுறதுக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் இருக்கு, கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அனுபூதி இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு போதும் முருகனை காட்டுறதுக்கு. நீங்க எதையாவது ஒன்றை காட்டுறேன்னு குழப்பிடாம இருந்தேன்னா போதும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன். நான் நல்லது சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கடவுள்கள் தமிழ் பேசுகிறார்களோ சமஸ்கிருதம் பேசுகிறார்களோ, இந்த பூமியில் மத மோதல்கள் இல்லாமல் மனித நேயத்தை வளர்க்க உதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.